வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். வவுனியாவில் ஒருவர் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை. வடமாகாணத்தில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடையவர்களிடமிருந்து மேலும் சில ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. 22 அரசு நிறுவனங்களை கோப் குழு முன்னிலையில் ஆஜர்படுத்த நடவடிக்கை. 400க்கும் மேற்பட்ட அரசு உயர் அதிகாரிகள் உத்தியோகபூர்வ இல்லங்களை பெற்றுக் கொள்வதற்கான இருப்பு பட்டியலில் காத்திருக்கின்றனர். 1000 மில்லியன் ரூபாய் நிதி மோசடி தொடர்பில் அமைச்சர் மலிக் சமரவிக்ரமவிற்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் இன்று இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் சில பிரதிநிதிகளால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 அரசு நிறுவனங்களை கோப் குழு முன்னிலையில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நேற்று கூடிய கோப் குழுவின் கூட்டத்தொடரின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக கோப் குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துன்னித்தி தெரிவித்துள்ளார். குறித்த அரசு நிறுவனங்கள் தொடர்பில் கணக்காய்வாளர் நாயகத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட கணக்காய்வு அறிக்கையை அடிப்படையாக கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த 22 அரசு நிறுவனங்கள் தொடர்பிலும் எதிர்வரும் ஜனவரி மாதம் தொடக்கம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் கோப் குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துன்னித்தி தெரிவித்துள்ளார். வவுனியாவில் மரக்காரம்பளை பகுதியில் ஜெர்மனி நாட்டின் பிரஜா உரிமை பெற்ற ஒருவர் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள 4 சந்தேக நபர்களையும் வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். மரக்காரம்பிளை மகிழங்குளம் பகுதியில் உள்ள வீடொன்றில் தனியாக வசித்து வந்த ஒருவரை வெட்டுக்காயங்களுடன் நேற்று காலை சடலமாக மீட்கப்பட்டார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் நேற்று பாராளுமன்றத்தில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். எத்தனையோ பாடசாலை 75 விதமான பாடசாலைகளிலே மைதானம் இல்லாத நிலை காணப்படுகின்றது. வடக்கு கிழக்கு மலையம் உட்பட ஒரு இடத்திலும் எந்த விதமான அதாவது ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் என்ற ஒரு பாடசாலை இல்லை. ஆனால் வேறு மாவட்டங்களை எடுத்துக்கொண்டால் அதாவது விளையாட்டு பாடசாலையாக வேறு மாவட்டங்களில் இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய மலையகம் வடக்கு கிழக்கு கட்டாயம் எங்களுடைய அந்த இடங்களில் தனியோ அதாவது ஒரு மாவட்டத்தில் ஒரு பாடசாலையாவது கட்டாயம் விளையாட்டு பாடசாலையாக உருவாக்கி தர வேண்டும். தொண்டராசிரியர்களுக்கு அதாவது நிரந்தர நியமனத்தை வழங்குவதற்கு அனுமதி பத்திரம் அதாவது போட்டிருப்பதாக எங்களுடைய கல்வி அமைச்சர் கூறியிருக்கின்றார். எங்களுடைய தொண்டராசிரியர்கள் 25 வருட காலமாக தங்களுடைய நிரந்தர நியமனத்தை உறுதிப்படுத்தும் முகமாக அவர்கள் அலைந்து திரிந்திருக்கின்றார்கள். இது கடந்த வருடமும் எங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வருடம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அடுத்த வருட எங்களுடைய வரவு செலவு திட்டத்துக்கு முன்னர் அவர்களுடைய நிரந்தர நியமனத்தை வழங்க வேண்டும். வடமாகாணத்தில் இடம்பெற்ற கொள்ளைச் சம்பவங்களுடன் தொடர்புடையவர்களிடமிருந்து மேலும் சில ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. முல்லைத்தீவில் இந்த பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். கொலை சம்பவங்களுடன் தொடர்புபட்ட 4 பேர் கடந்த 17ஆம் தேதி வவுனியாவில் கைது செய்யப்பட்டனர். முகமூடி அணிந்த வண்ணம் வடமாகாணத்தில் பல பகுதிகளில் வாள்களை காண்பித்து சந்தேக நபர்கள் கொள்ளையில் ஈடுபட்டுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அதற்கமைய கடந்த 17ஆம் தேதி கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை 90 நாட்கள் தடுப்பு காவலில் விசாரணை செய்வதற்கான நீதிமன்ற அனுமதி பெறப்பட்டுள்ளது. இந்த கொள்ளை சம்பவங்களுடன் மேலும் பல சந்தேக நபர்கள் தொடர்புபட்டுள்ளார்களா என்பது குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறினர். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, செட்டிக்குளம் மற்றும் புளியங்குளம் ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்களே வவுனியா குற்றத்தடுப்பு பிரிவினரால் நேற்று முன்தினம் இரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். வவுனியா குற்றத்தடுப்பு பிரிவினர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அரிசியின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது.
கடந்த மாதங்களுடன் ஒப்பிடுகையில் அரிசியின் விலை அதிகரித்துள்ளதாக ஹெக்டர் கொப்பே கடுவ விவசாய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையத்தின் விற்பனை உணவுக் கொள்கை மற்றும் விவசாய வர்த்தக பிரிவின் பணிப்பாளர் துமிந்த பிரிய தர்ஷன தெரிவித்துள்ளார். இதேவேளை விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்துவதற்கு அரசிடமிருந்து 1,50,000 மெட்ரிக் டன் நெல்லை சந்தைக்கு விடுவிப்பதற்கு நெல் கொள்வனவு சபை தீர்மானித்துள்ளது. இன்று நடைபெறவுள்ள பொருளாதார முகாமைத்துவ குழுவின் கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானத்தை முன்வைக்க எதிர்பார்த்துள்ளதாக நெற்கொள்வனவு சபையின் தலைவர் MP திசாநாயக்கு தெரிவித்துள்ளார். இந்த நெல் சந்தைக்கு விடுவிக்கப்பட்டதன் பின்னர் அரிசியின் விலை மீண்டும் வீழ்ச்சியடையும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நெட்டம்புவ பகுதியில் விசேட தேவையுடைய 23 வயதுடைய இளைஞன் ஒருவரை வீட்டில் கட்டி வைத்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. நெட்டம்புவ கல்ஹீன பகுதியில் உள்ள தனது வீட்டின் அறையில் கட்டி போடப்பட்டிருந்த காட்சி நியூஸ் ஃபர்ஸ்ட் கேமராவில் இவ்வாறு பதிவாகியது. 3 பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தில் மூத்த பிள்ளையாகிய தினேஷ் மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளமையினால் தன்னை தனது 2 சகோதரர்களும் இவ்வாறு கட்டி போட்டுள்ளதாக அவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இந்த இளைஞனின் தாயும் நோய்வாய்ப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். தினேஷ் கடந்த 7 வருடங்களாக இந்த அறையில் வாழ்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளடங்கலாக 400க்கும் மேற்பட்ட அரசு உயர் அதிகாரிகள் கொழும்பில் உத்தியோகபூர்வ இல்லங்களை பெற்றுக் கொள்வதற்கான இருப்பு பட்டியலில் காத்திருப்பதாக அரசு நிர்வாக மற்றும் முகாமைத்துவ அமைச்சு தெரிவித்துள்ளது. அரசிடம் 107 உத்தியோகபூர்வ இல்லங்கள் மாத்திரமே காணப்படுவதாக அரசு நிர்வாக மற்றும் முகாமைத்துவ அமைச்சின் செயலாளர் JJ ரத்னஸ்ரீ குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக இருப்பு பட்டியலில் காத்திருக்கும் அனைவருக்கும் உத்தியோகபூர்வ இல்லங்களை பெற்றுக் கொடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அதற்கமைய சிரேஷ்ட அதிகாரிகளுக்கான உத்தியோகபூர்வ இல்லங்களை வழங்குவதற்கான வீட்டுத் திட்டம் தொடர்பான பிரேரணை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தனுக்கான உத்தியோகபூர்வ இல்லம் வழங்கப்படாமை குறித்தும் அமைச்சின் செயலாளரிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. எதிர்க்கட்சித் தலைவருக்கு 3 உத்தியோகபூர்வ இல்லங்கள் முன்வைக்கப்பட்ட போதும் அவற்றினை அவர் நிராகரித்துள்ளதாக அரசு நிர்வாக மற்றும் முகாமைத்துவ அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டார். மேலும் விலைமனு கோரலின் அடிப்படையில் தனியார் இல்லங்கள் சிலவற்றையும் எதிர்க்கட்சித் தலைவருக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு தயாராகிய போதும் அவற்றையும் இரா சம்பந்தன் நிராகரித்ததாகவும் அரசு நிர்வாக மற்றும் முகாமைத்துவ அமைச்சின் செயலாளர் JJ ரத்னஸ்ரீ தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி, கரைச்சி, உருத்திரபுரம் பிரதான வீதியில் அமைந்துள்ள பாலம் புனரமைக்கப்படாமையினால் மக்கள் மிகுந்த அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். கிளிநொச்சியில் கடந்த சில தினங்களாக பெய்த கடும் மழை காரணமாக இந்த வீதியை ஊடறுத்து வெள்ளம் பாய்கின்றமையினால் மக்கள் பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த வீதியில் பயணிக்கும் பாடசாலை மாணவர்கள் மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் பயணிக்க வேண்டியுள்ளதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். ஒரு வருடமும் இந்த மழைக்காலங்களில் இந்த வடிகால் அமைப்புகள் சரியாக சீர் செய்யப்படாமையால சென்ற வருடம் கூட எங்களது பாடசாலைக்கு பல லட்சம் ரூபான சேதங்கள் ஏற்பட்டது. காப்போத்த சாதாரண தர பரீட்சை நடைபெற இருக்கின்றது. இதால மாணவர்கள் வந்து செல்வது பெரும் சிரமமாக இருக்கின்றது. இது உருத்திரபுரம் மகா வித்தியாலயம் வேற பல பாடசாலைகள் இங்கால இருக்கிறதால காப்போத்த சாதாரண தர பரீட்சையின் நேரம் கடும் மழை ஒவ்வொரு வருடமும் பெய்கின்றது. அந்த நேரத்திலே பரீட்சை வினாத்தாளர்களை கொண்டு செல்ல முடியாத நிலைமை கூட ஏற்படுகின்றது. வந்தா நாங்க பயில் எல்லாம் நனைஞ்சு போய் அங்க போய் இருக்காம சோதனை அரைவாசி எழுதியோண்டு ஈரமாக இருக்கிறோம். நாங்க ஒவ்வொரு மாரி காலமும் இந்த ஈரத்திலையும் இன்றைக்குதான் கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிருக்கு. நெஞ்சு மட்டும் வரும் இந்த தண்ணி. ஒவ்வொரு வருடமும் மழைக்காலங்களில் இவ்வாறான துர்ப்பாக்கிய நிலைக்கு தாம் தள்ளப்படுவதாக மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். குறித்த பாலத்தை புனரமைத்து தருமாறு உரிய அதிகாரிகளுக்கு அறிவித்திருந்த போதிலும் அதிகாரிகள் அசமந்த போக்குடனேயே செயற்படுவதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். அதிகாரிகளை விரைவில் இந்த பாலத்தை புனரமைத்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். மில்லியன் கணக்கான மக்களின் ஒடுக்கப்பட்ட குரல்களுக்கு களம் அமைத்துக் கொடுக்கும் மக்கள் சக்தி மாபெரும் மக்கள் அரங்கம். இம்முறை மட்டக்களப்பில் நவம்பர் 24ஆம் தேதி சித்தாண்டி, களுவாங்கனி, நாவடிவேம்பு, முரக்கொட்டாஞ்சேனை மற்றும் சந்திவெளி பகுதிகளில் மக்கள் அணி உருவாக்கம். நவம்பர் 25ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு மாபெரும் மக்கள் அரங்கம் சித்தாண்டி ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமி ஆலய வளாகத்தில்.
இத்துடன் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.